ஆராதிக்கும் பொழுது கூட உதட்டளவு அல்ல, உள்ளத்திலிருந்து என்ன செய்யணுமா? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க உள்ளத்திலிருந்து ஆராதிக்கும் பொழுது அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார், அதிலே கர்த்தர் சந்தோஷப்படுகிறார், அதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆமென். அடுத்த 2வது வசனத்தில் பாருங்க, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நல்லது நடந்தால் மட்டும் துதிக்கக்கூடாது, எல்லா நேரமும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. அப்போ எந்த காலமாக இருந்தாலும் எல்லா